கலிங்க விஜயம் அத்தியாயம் 40. ஏரிக்கரை மண்மேடு. தென்கலிங்க மன்னன் பீமன் அரசவையை கூட்டியிருந்தான். அமைச்சர்கள் சிலரும் படைத்தலைவர்கள் சிலரும் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தனர். பிற்பகல் நேரம் அது. விடியற்காலை நேரத்தில் கருணாகரன் வேங்கி நாட்டு தலைநகரிலிருந்து சோழ நாட்டுக்கு புறப்பட்டு விட்டதை அறிந்து அவசர அவசரமாக ஒற்றற்படை தலைவனுக்கு தென்கலிங்க ஒற்றர்கள் விவரத்தை தெரிவித்ததால் கூட்டப்பட்ட அவை அது. அந்த அவையில் ஒற்றற்படை தலைவன் அரசனிடம் கருணாகரன் புறப்பட்டு சென்று விட்டதை உறுதிப்படுத்தினான். பீமன் அவனிடம், கருணாகரன் புறப்பட்டதால் வேங்கி நாட்டில் படைத்தலைவனாக யார் இருக்கப் போகிறார்கள் என்று வினவினான். அரசே, யாரோ சடையவர்மன் என்பவனை அழைத்து வந்து படைத்தலைவனாக ஆக்கியிருக்கிறார்களாம். சடையவர்மன்? இந்த பெயரை இதற்கு முன்பு நான் கேள்விப்பட்டதில்லை. இதுவரையில் அவன் எங்கிருந்தான்? அரசே, வேங்கி நாட்டில் எங்கோ ஓரிடத்தில் தோட்ட வேலை பார்த்து கொண்டிருந்தானாம். ஒற்றர் படைத்தலைவன் கூறியதை கேட்ட மன்னன் பீமன் மட்டுமல்ல, மற்றவர்களும் சேர்ந்து சிரித்தனர். பெருங்குரலில் சிரித்த பீமன் சபையோரை பார்த்து, ஊர் பேர் தெரியாத ஒருவனை படைத்தலைவனாக நியமித்திருக்கிறார்கள். இது நமக்கு மிகவும் சாதகமான அம்சம்தான். படை வீரர்களின் எண்ணிக்கையை விட படையை நடத்தி செல்லும் தலைவன்தான் போர்க்களத்தில் வெற்றி தோல்விக்கு காரணமாகிறான். இந்த சாதாரண விஷயம் கூட தெரியாத சிறுவனாக இருக்கும் விக்ரமனை எப்படித்தான் வேங்கி நாட்டு அரச பிரதிநிதியாக நியமித்தார்களோ தெரியவில்லை என்றான். அரசே, இப்போது நமக்கு நல்ல நேரம். வேங்கி நாட்டில் கோட்டைக்குள் 1,00,000 போர் வீரர்கள் மட்டும்தான் இருப்பதாக அறிகிறோம். நம்மிடம் உள்ள 2,00,000 வீரர்கள் மட்டுமே போதும். முழு வேங்கி நாட்டையும் நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடலாம். தேவைப்பட்டால் நமது இரகசிய படையில் உள்ளவர்களையும் பிறகு அழைத்து கொள்ளலாம் என்று கூறினான் ஒற்றற்படை தலைவன். பீமன் அவையில் இருந்த மற்றவர்களை கருத்து கேட்க எல்லோரும் ஒற்றர் தலைவன் கூறியதையே ஆமோதித்தனர். ஒரு அமைச்சர் எழுந்து, அரசே, ஒற்றர் படைத்தலைவர் கூறியதைப் போல நம் 2,00,000 வீரர்கள் அடங்கிய படையே போதுமானது. நம் படை வீரர்கள் விக்ரம சோழனை சிறைபிடித்து விட்டாலே போதும். நம் படையெடுப்பை அறிந்து 10,00,000 வீரர்கள் உள்ள மாபெரும் படையை குலோத்துங்கல் அனுப்பி வைத்தாலும் கவலை இல்லை. விக்ரம சோழன் ஒருவனுக்காக தனது படை வீரர்கள் அனைவரையுமே பலி கொடுப்பான் குலோத்துங்கன். உன் படை வீரர்களை திருப்பி அழைத்துக்கொள், விக்ரமனை விடுவிக்கிறோம் என்று நாம் கூறினாலும் ஒத்துக்கொள்வான். விக்ரம சோழனை பிணையாக வைத்துக்கொண்டு நாம் கோரும் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றுவான் சோழ மன்னன். அரசே, நமது இரகசிய படையில் உள்ள 2,00,000 வீரர்களையும் ஒன்றிணைத்து வடகலிங்க எல்லையில் நிறுத்தி வைத்தால் வேங்கி நாட்டை பிடித்த கையோடு வடகலிங்கத்தையும் நமது ஆட்சிக்கு உட்படுத்திவிடலாம். பிறகு கிருஷ்ணா நதிக்கரையிலிருந்து வங்க தேசம் வரையும் ஒரு பேரரசாக நிலைநிறுத்தலாம் என்றான். அமைச்சர் கூறியதை கேட்ட அனைவரும் ஜெயகோஷம் எழுப்பினர். பீமனுடைய முகமும் மலர்ந்தது. சிறிது நேர ஆலோசனைக்கு பிறகு பீமன் எல்லோரையும் பார்த்து, இன்று மாலையே நமது படை வேங்கி நாட்டிற்கு புறப்படட்டும். நமது படையில் உள்ள 2,00,000 வீரர்களும் வேங்கி கோட்டையை சூழ்ந்து கொள்ளட்டும். நாம் புறப்பட்டு வருவதை அறிந்து நம்மை வழியில் வேங்கி நாட்டு வீரர்கள் எதிர்கொண்டாலும் சரி, அல்லது கோட்டைக்குள் பதுங்கிக் கொண்டாலும் சரி, ஒருவனை கூட விடாது சிறைபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் கொன்று குவிக்க வேண்டும். விக்ரம சோழனை மட்டும் மலையனின் தலைமையில் ஒரு படைப்பிரிவினர் சூழ்ந்து கொண்டு சிறைபிடித்து மலை நாட்டிற்கு அழைத்து கொண்டு சென்று விட வேண்டும். நமது இரகசிய படையில் உள்ள வீரர்கள் வடகலிங்க எல்லையில் தயாராக இருந்து கொண்டு முன்னேற்பாடுகளை செய்யட்டும் என்று உத்தரவிட்டான். பீமனின் கட்டளை கிணங்க தென்கலிங்க படை முரசு ஒலிக்க சங்கொலி நாதம் எழுப்ப உற்சாகத்துடன் புறப்பட்டது. வேங்கி நகர கோட்டை வாயிலில் கருணாகரனை வழி அனுப்பிய பிறகு சடையவர்மன் தன் நண்பர்கள் நீலவண்ணனையும் வீரதேவனையும் அழைத்து கொண்டு வாயிற்கதவை சோதித்து பார்த்தான். வைரம் பாய்ந்த தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பலமிக்க வாயிற்கதவு அது. சுமார் 20 அடிக்கு மேல் பிரம்மாண்டமாக எழும்பியிருந்தது. முன்பக்கத்தில் கூர்மையான ஈட்டிகள் நீட்டி கொண்டிருந்தன. யானைகள் கதவுகளை தகர்க்க வந்தால் கதவு பிளக்காது, மாறாக ஈட்டியால் குத்துப்பட்டு யானையின் மண்டைதான் பிளக்கும் என்று தோன்றியது சடையவர்மனுக்கு. அடுத்து சிறிது இடைவெளி விட்டு மேலும் ஒரு கதவு காணப்பட்டது. ஒவ்வொரு கதவையும் திறந்து மூடுவதற்கு குறைந்தது 10 வீரர்களாவது தேவைப்படுவார்கள். அவ்வளவு கனமானது கதவுகள். கதவுகளில் சிறிய திட்டிவாசல் போன்ற அமைப்பும் இருந்தது. இரவு நேரத்தில் கதவுகள் அடைக்கப்பட்டாலும் அவசரமாக வருபவர்கள் அச்சிறிய கதவு வழியாக வருவதற்கும் வசதி இருந்தது. அப்போது கோட்டையின் தலைமை காவலன் சடையவர்மன் அருகே வந்து பணிவுடன் வணக்கம் செலுத்தினான். நடுவயதுக்காரன் அவன். பழுத்த அனுபவம் வாய்ந்தவன். சடையவர்மனுக்கு கோட்டையை பற்றிய விஷயங்களை எடுத்து கூறினான். நல்ல அகலமான மதில் சுவர் 25 அடி உயரத்துக்கு கம்பீரமாக காட்சியளித்தது.
மதில் சுவரின் மேல் தளத்தின் அகலமும் 10 அடிக்கும் அதிகமாகவே இருக்கும். கோட்டை காவலன் சடையவர்மனையும் அவனது நண்பர்களையும் மதில் சுவரின் மேல் தளத்திற்கு அழைத்து சென்றான். வீரர்களும் குதிரைகளும் மேல் தளத்தில் ஏறுவதற்கு சாய்வான மரத்தினால் ஆன படிகள் இருந்தன. படி மரத்தின் அடிப்பகுதியில் இரும்பினால் ஆன சக்கரங்கள் பொருத்தப்பட்டு உச்சியில் மதில் சுவரில் உள்ள பெரிய கொக்கிகளில் இணைக்கப்பட்டிருந்த அமைப்பை பார்க்கும்போது படிகளை நகர்த்தி கொண்டு வேறு இடத்திற்கு போக வேண்டும் என்று அமைத்திருக்கிறார்கள் போன்று தோன்றியது. சடையவர்மன் மதில் சுவரின் மேல் தளத்தில் வந்து நின்றான். அங்கிருந்து பார்க்கும்போது கோட்டையில் உள்ள அரண்மனை, மாட மாளிகைகள், கடைவீதி என்று எல்லா இடங்களையும் பார்க்க முடிந்தது. கோட்டைக்கு வெளியே பல காத தூரம் பார்க்க முடிந்தது. தளத்தில் பெரிய அண்டாக்கள் வரிசையாக வைக்கப்பட்டு அதில் எண்ணெய் நிரம்பி இருந்தது. அண்டாக்களின் கீழே நெருப்பு இடுவதற்கு வசதியாக விறகுகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. எதிரிகள் வந்தால் அவர்கள் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்ற வசதியாக அமைக்கப்பட்டிருந்ததை சடையவர்மனும் நீலவண்ணனும் வீரதேவனும் பார்த்தனர். தளத்தில் சிறிது தூரம் நடந்தபோது ஓரிடத்தில் காலடியின் ஓசை சற்று வித்தியாசமாக இருந்ததை கவனித்த சடையவர்மன் கோட்டை காவலனிடம், ஐயா, இது என்ன, இந்த இடத்தில் சற்று வித்தியாசமான ஒலி வருகிறதே, காரணம் என்று கேட்டான். அருகில் நீலவண்ணனும் வீரதேவனும் இருந்ததால் காவலன் பதில் கூற சற்று தயக்கம் காட்டியதை புரிந்து கொண்ட சடையவர்மன், தலைமை காவலரே, இவர்கள் என் நண்பர்கள், சோழ தேசத்தின் தலை சிறந்த ஒற்றர் படையை சேர்ந்தவர்கள். எனவே தயக்கமில்லாமல் நீங்கள் பதில் கூறலாம் என்றான். படைத்தலைவரே, உங்கள் காலடிக்கு அடியில் மறைவு படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு மட்டுமல்ல, இன்னும் நிறைய இடங்களில் மதில் சுவரில் படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரணமாக பார்க்கும்போது படிகள் இருப்பது தெரியாது. இந்த மறைவு படிகள் இருப்பது நம் அரச பிரதிநிதிக்கும் பராமரிக்கும் பணிகளில் ஈடுபடும் வீரர்களுக்கும் ஊழியர்களுக்கும் தெரியும் என்று கூறிவிட்டு அந்த பகுதியை கூர்ந்து கவனித்த காவலன் ஓரிடத்தில் சற்று பிளவுபட்டிருந்ததை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி பாதையை திறக்கும் முறையையும் செய்து காட்டினான். அங்கிருந்த பலகையை அகற்றிவிட தளத்திலிருந்து குறுகலான மரப்படிகள் தெரிந்தன. படித்தலைவரே, இந்த படிகள் மூலமாக கீழே இறங்கினால் மதில் சுவரில் இதை போல ஒரு பிளவு தென்படும். அதை திறந்து கொண்டு கோட்டைக்குள் செல்லலாம். ஆனால் இந்த படிகள் மூலமாக ஒருவர் மட்டுமே செல்ல முடியும். அவ்வளவு குறுகலானது. அப்படிகள் மூலமாக முதலில் இறங்கினான். சற்று நேரம் கழித்து ஒவ்வொருவராக இறங்குமாறு கேட்டுக்கொண்டு மெல்ல இறங்கிச் சென்றான். அவன் சென்ற பாதையில் சடையவர்மனும் அவனது நண்பர்களும் சிறிது இடைவெளி விட்டு இறங்கினர். கோட்டைக்குள் மதில் சுவரில் உள்ள பிளவு வழியாக அனைவரும் வெளிவந்த பிறகு அந்த வழியை மூடினான் காவலன். மதில் சுவர் மேல் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் ரகசியமாக இந்த வழியை பயன்படுத்த முடியுமல்லவா என்று காவலனிடம் கேட்டான் சடையவர்மன். ஆம் படைத்தலைவரே, இந்த வழியை கோட்டைக்குள் இருப்பவர்கள் மட்டும் பயன்படுத்த முடியும். கோட்டைக்கு வெளியே இருப்பவர்கள் பயன்படுத்த இயலாது. அது மட்டுமல்ல, சமயம் நேரும் போது பெரிய மரப்படிகளை விரைவாக அப்புறப்படுத்திவிட்டு இந்த வழிகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம். வேறு ஏதாவது சுரங்கப்பாதைகள் கோட்டைக்குள் இருக்கிறதா? அரண்மனையில் ஒரு சுரங்கப்பாதை உள்ளது. நமது பட்டத்து இளவரசர் சயன அறையில் அவரது கட்டிலுக்கு கீழே உள்ளது. அதன் வழியே சென்றால் கோட்டைக்கு வெளியே காட்டு பகுதியில் அந்த சுரங்கப்பாதை முடிவடைகிறது. காட்டு பகுதியில் அவ்விடத்திற்கு செல்லலாமா? சரி, போகலாம் என்று சடையவர்மன் கூறியவுடன் தலைமை காவலன் அருகில் இருந்தவர்களிடம் குதிரைகளை கொண்டு வருமாறு கூறினான். வாயிலுக்கு அருகில் அவர்கள் வந்தவுடன் சடையவர்மன், தலைமை காவலரே, இக்கதவுகளை திறப்பதற்கு எவ்வளவு வீரர்கள் தேவைப்படுவார்கள்? மிகவும் கனமாக உள்ளதே என்று கேட்டான். 10 வீரர்கள் சேர்ந்து ஒரு கதவை திறக்க வேண்டும். மேலும் சக்கரங்களை சுழல செய்து அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் சங்கிலிகளை இக்கதவுகளில் நீட்டி கொண்டிருக்கும் வளைவு ஆணியில் மாட்டி கதவை திறப்பதற்கு ஒரு வீரனே போதும் என்று கூறிவிட்டு சற்று மறைவாக வைக்கப்பட்டிருந்த ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட சக்கரங்களை சுட்டிக்காட்டினான் காவலன். குதிரைகள் வந்து சேர்ந்தவுடன் காவலன், சடையவர்மன், நீலவண்ணன், வீரதேவன் ஆகியோர் காட்டு பகுதிக்கு விரைந்தனர். சில நாழிகைகள் கடந்தன. கோட்டையின் கிழக்கு பகுதி வழியாக வந்தவர்கள் முதலில் அகன்ற பாதை வழியாக வந்து ஒரு சிறிய குன்றின் அடிவாரத்தில் ராஜபாட்டையை விட்டு விலகி காட்டுக்குள் புகுந்தனர். எங்கு பார்த்தாலும் குட்டை மரங்களும் முட்புதர்களும் அரிதாக சில அடர்த்தியான மரங்களுமாக இருந்த அந்த காட்டுப்பகுதியில் குதிரையில் சென்றவர்கள் நிதானமாகவே பயணித்தனர். சடையவர்மன் பாதையை கவனித்தான். குதிரைகள் செல்லும் பாதையில் மட்டும் முட்களோ கற்பாறைகளோ இல்லாமல் இருந்தது. மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் ரதங்களும் செல்லத்தக்கவையாக இருப்பதை கவனித்து கொண்டான். ராஜபாட்டையிலிருந்து பார்க்கும்போது குன்றுக்கு அருகில் அப்படி ஒரு தடம் இருப்பது கண்களுக்கு புலப்படவில்லை.
சிறிது தொலைவு சென்ற பிறகு ஏரிக்கரை மண்மேடு போல காணப்பட்ட அந்த இடத்திற்கு வந்தனர். இது என்ன, பெரிய ஏரி போல தோன்றுகிறதே, ஆனால் தண்ணீர் தான் இல்லை. ஆம் படைத்தலைவரே, பல காலத்திற்கு முன்பு இதை அமைத்திருப்பார்கள் போல தோன்றுகிறது. நல்ல மழை காலத்தில் கூட இந்த ஏரியில் நீர் இருப்பதில்லை. மேடான பகுதி இது. மேட்டிலிருந்து கீழே இறங்கியவுடன் சடையவர்மன் சுற்றுமுற்றும் பார்த்தான். நல்ல அகலமான ஏரி போன்ற தோற்றம். முச்செடிகளோ புதர்களோ மரங்களோ இன்றி சமதளமாக காணப்பட்டது. ஒரு பெரும் படையையே நிறுத்தி வைக்க முடியும் அந்த இடத்தில் என்று நினைத்தான் சடையவர்மன். மேட்டின் சரிவில் 2 பெரிய பாறைகள் அருகருகே துருத்தி கொண்டிருந்தன. தலைமை கோட்டை காவலன் சடையவர்மனையும் அவனுடைய நண்பர்களையும் அழைத்து கொண்டு 2 பாறைகளுக்கு நடுவில் நின்று தரையை சுட்டிக்காட்டினான். தரையில் ஒரு மரப்பலகை காணப்பட்டது. பலகை மண்ணால் மூடி வைக்கப்பட்டு வெளியிலிருந்து பார்த்தால் தெரியாத வண்ணம் இருந்தது. உற்று பார்த்தால் மட்டுமே மரப்பலகை இருப்பது தெரியும். படைத்தலைவரே, இந்த பலகை உட்புறமாக தாளிடப்பட்டிருக்கிறது. உட்பக்கம் இருந்துதான், அதாவது அரண்மனையின் சுரங்கப்பாதை வழியாக வந்துதான் இவ்விடத்தை அடைந்து பூட்டை திறந்துவிட்டு மேற்புறமாக பலகையை தள்ள முடியும். இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றால் பலகையை உடைத்துத்தான் உள்ளே செல்ல வேண்டும். அப்படியா? இப்போது பலகையை உடைக்க வேண்டாம், அதற்கு அவசியமும் இல்லை. நாம் திரும்பவும் கோட்டைக்கு செல்லலாம் என்றான் சடையவர்மன். நால்வரும் மறுபடியும் குதிரையில் ஏறிக்கொண்டனர். சடையவர்மன் காவலனிடம், இந்த இடத்திற்கு அருகில் வேறு ஏதாவது பாதை செல்கிறதா? இங்கிருந்து வேறு திசையில் பயணப்பட முடியுமா என்று கேட்டான். இந்த இடத்திலிருந்து ஒரு பாதை, ஒற்றையடி பாதை கடற்கரை வரை செல்கிறது. அதை தவிர வேறு வண்டி பாதைகள் எதுவும் இல்லை என்றான் காவலன். அவர்கள் கோட்டைக்கு திரும்பி வரும்போது நண்பகல் நேரம். உணவு உட்கொண்ட பிறகு கோட்டைக்குள் சென்று மற்ற 3 வாயிற் பக்கமும் மற்ற இடங்களையும் பார்த்து முடிக்கவும் இளவரசரிடமிருந்து அழைப்பு வருவதற்கும் சரியாக இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.